ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் பீட்ரூட் கொண்டக்கடலை இது ரெண்டும் சேர்த்து பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி. ஃபஸ்ட் இதுக்காக 300 கிராம் அளவு பீட்ரூட் எடுத்து தோல் செதுக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டில் பாதி அளவு கொண்டக்கடலையாவது நம்ம சேர்க்கணும். நான் வந்து ஒரு 125 கிராம்ஸ் அளவு கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். மினிமம் இது 8 ஹவர்ஸாவது ஊறணும். இப்போ தண்ணி இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ சேர்க்கணும்னா, பீட்ரூட் வந்து லேசாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தா போதும். கொண்டக்கடலை வந்து ஜஸ்ட் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். அது நல்லா பாயில் ஆகணும். அதுக்காக இப்போ கொண்டக்கடலையில் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய டம்ளர், அதாவது ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடியில் வந்து கொண்டக்கடலை வைக்கிறோம். அது பாயில் ஆகணும். அதுக்காக மேலே வந்து பீட்ரூட் வச்சுக்கலாம். அது ஸ்டீம் ஆனால் போதும். அதனால பீட்ரூட் வந்து வெந்தப்புறம் அதுவே தண்ணி விடும். அதனால தான் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ விசில் போட்டு நம்ம 6 விசில் விட்டப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். கொண்டக்கடலையும் நல்லா மெத்துன்னு வெந்து முழுசாக இருக்கும். இப்போ இந்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் பொரியல் அப்போ தான். அடுத்து 2 கொத்தளவு கருவேப்பிலை வந்து பாதியாக பிச்சு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டி இப்போ டயட்டில் இருக்கீங்க, வெயிட் வாட்சர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து அப்படியேவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா காயும் சேருது, நமக்கு ப்ரோட்டீனுக்கு வந்து கொண்டக்கடலையும் சேருது. அதனால் நம்ம வந்து ஒரு மீலாக கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம். ஆனால் அந்த பீட்ரூட் வேகும் போது தண்ணி விட்டு அந்த தண்ணி நிறைய இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியோட தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கொண்டக்கடலை இருக்க தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் நீங்கள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ இதில் மசாலா பொருட்கள் ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள், அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பீட்ரூட்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொண்டக்கடலைக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ காயெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் வந்து வதங்குற வரையிலையும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருங்க, நான் வந்து மறந்துட்டேன். அவ்வளோதான், சுவையான கொண்டக்கடலை பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பயனுள்ள பதிவுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.